Hello children, now we are going to see when instant works, supplementary number 5. Let us move on to this story. When instant works adapted from Black Beauty by Anna Sewell. Summary. Okay. இந்த Black Beauty அப்படின்ற ஒரு கதையிலிருந்து எடுக்கப்பட்டது தான் when instant works அப்படின்ற இந்த சப்ளிமெண்ட்ரி. இதை யார் ரிட்டன் பண்ணாங்க அப்படின்னா அன்னா சுவல் அப்படின்றவர் ரைட் பண்ணார். இப்போ நாம் அதோடைய ஷார்ட் சம்மரி பார்க்க போகிறோம். This lesson is about the special knowledge given to animals by God. இந்த லெசன் எதை பற்றி இருக்க போகுது, இந்த கதை எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா கடவுள்னால கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்புடைய அறிவு. யாருக்கு கடவுள்னால கொடுக்கப்பட்ட அந்த அறிவு அப்படின்னா மிருகங்களுக்கு, விலங்குகளுக்கு கடவுள்னால படைக்கப்பட்ட சில விஷயங்களில் சில இடத்துல எந்த அறிவாற்றலை பயன்படுத்தணும் அப்படின்ற விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு கடவுள்னால கொடுக்கப்பட்ட அந்த அறிவை பற்றி இந்த லெசன் டீல் பண்ண போது வாங்க பார்க்கலாம். The instant animals had saved the lives of men. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நிறையா விஷயத்தில் நிறைய இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, நம்மளுடைய சாவோ இல்லை நமக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு துர்தஷ்டமான விஷயங்களை நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் அதை வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையான ஒரு விஷயந்தான். அதே போல தான் இந்த ஸ்டோரியிலையும் அனிமல்ஸ் ஹட் சேவ் த லைஃப்ஸ் ஆஃப் மென். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மிருகங்களோ இல்லை விலங்குகளோ காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. One morning late in the autumn, John harnessed Black Beauty, the horse, to the new cart. ஓகே, ஜான்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாள் காலையில் ஆட்டம் சீசனில் தன்னுடைய குதிரையை கூட்டிக்கிட்டு ஒரு புது இடத்துக்கு, புது காட்டில் போயிட்டுருக்காரு, புது குதிரை வண்டியில் போயிட்டுருக்காரு. The master John and Black Beauty proceeded on a long journey. Black Beautyங்கிறது இந்த இடத்துல யாருன்னா ஒரு குதிரையுடைய பேர். ஸோ ஜானும் Black பியூட்டியும் ஒரு பெரிய நீண்ட நெடுதூரமான பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இட் வாஸ் வெரி windy and there was a great deal of rain. ரொம்ப காத்தடிக்குது, ரொம்ப புயலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மழை வர மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல மழை வர மாதிரி இருக்குது. When they came to an entrance of the toll gate, the man at toll gate warned them that the river was rising fast. ஸோ இவங்க ரொம்ப நீண்ட நெடுந்தூரம் பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது காத்தடிக்குது, புயல் வர மாதிரி இருக்குது, மழை பயங்கரமாக வர மாதிரி இருக்குது. ஸோ ஒரு டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட் கிட்ட போகும்போது ஒரு மேன் இருந்துட்டு அந்த டோல்கேட்லேருந்து சொல்கிறாரு, இந்த ரிவர் ரொம்ப அதிகமாக, இந்த ஆற்றுல தண்ணி ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. ஸோ வெள்ளம் வந்த மாதிரி நீங்கள் ஆற்றுக்குள்ளே மூழ்கக்கூடிய அந்த அபாயம் ஏற்பட்டுரும். அப்படிங்கிறதுனால இவர் டோல்கேட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேன் மிஸ்டர் ஜானுக்கும் அவரோட Black பியூட்டிக்கும் வார்ன் பண்ணுறாரு. இதையும் தாண்டி அவங்க அந்த ஆற்றுல போகிறாங்களா, தாண்டி போகிறாங்களா, ஏதாவது ஆபத்து அவங்களுக்கு ஏற்படுதா, இல்லை சேஃப் ஆயிடுறாங்களா அப்படிங்கிறது தான் நாம் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். Suddenly an oak tree came crashing down in front of them. ஸோ அந்த மேன் சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஓக் ட்ரீ இருக்கு இல்லையா, அது டக்குன்னு ஃபால் டவுன் ஆகிடுது. அந்த இடத்துல அவங்க முன்னாடி கட் ஆகி விழுந்துருது. அந்த இடத்துக்கு காற்று அதிகமாக இருக்குது. த ரிவர் வாஸ் ஃப்ளட்டிங் அண்ட் இட் க்ரூ டார்க்கர். அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து வருது. அந்த இடமே ஃபுல்லாகவே இருள் சூழ்ந்து இருக்குது. Black பியூட்டி சென்ஸ்டு டேஞ்சர். ஸோ அந்த குதிரைக்கு என்ன தெரியுது, ஏதோ தவறு நடக்க போகுது, ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளாகட்டும், இல்லை ஏதோ ஒரு செல்ல பிராணிகளாக இருக்கட்டும், ஆபத்து நடக்கிறது நல்லா அந்த விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு கண்களில் தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல Black பியூட்டிக்கு ஏதோ ஒரு டேஞ்சர் ஏற்படுது அப்படிங்கிறது அதோடைய கணிப்பாக இருக்குது. த மொமெண்ட் இட்ஸ் ஃபீட் டச் த பிரிட்ஜ். ஸோ அந்த பிரிட்ஜில் அது கால் வச்சோன்னே, அந்த மேம்பாலத்தில் கால் பட்டதுமே அதுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு ஆபத்து இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது. இட் மேட் அ டெட் ஸ்டாப். The man at the other end of the toll gate flashed a torch and said that the bridge was broken in the middle. So அந்த மேன் நின்றுட்டு இருக்கிறவர் சொல்கிறாரு, அந்த பாலம் நடுவில் உடஞ்சிருச்சு, ஸோ நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடித்து அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாரு. ஜான் பிரைஸ்டு Black பியூட்டி ஃபார் சேவிங் தியர் லைஃப்ஸ். ஸோ அந்த ஜான்
வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பிளாக் பியூட்டி சொன்னதுனால அந்த இடத்துல இருந்து அவங்க நகரவே இல்லை. ஸோ அவங்க அந்த மேம்பாலம் வழியாக போகலை. அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் வச்சதுமே இந்த இடத்துல ஆபத்துங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்க நின்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜான் வந்து தன்னோட பிளாக் பியூட்டியை வந்து பாராட்டுறாரு. பரவாயில்ல, நீ வந்து என்னோட உயிரை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் த ஹார்ஸ் ஹேட் நாட் பீன் வைசியர் தே வுட் ஹாவ் ட்ரோன்டு. அதே அந்த குதிரை வந்து அந்த பிளாக் பியூட்டி வந்து கொஞ்சம் அறிவாளியாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா என்ன இருக்கும், அவங்க அந்த தண்ணிக்குள்ள வெள்ளத்தில் மூழ்கி இருப்பாங்க. ஜான் கேவ் எ குட் சப்பர் அண்ட் திக் பெட் ஆஃப் ஸ்ட்ரா டு த ஹார்ஸ். ஸோ ஜான் வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு வந்து அந்த பிளாக் பியூட்டிக்கு கொடுத்து நல்லா திக் ஸ்ட்ரானா என்னது இந்த இடத்துல வக்கிப்பில் வைக்கோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் குதிரை எல்லாம் சாப்பிடும். அண்டு கொள்ளு குதிரைக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் இவருக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த ஜான் வந்து வாங்கி கொடுக்குறாரு. பிளாக் பியூட்டி வாஸ் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் ஆஸ் இட் வாஸ் டயர்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம வந்து யாரை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா பிளாக் பியூட்டி. இந்த குதிரை தான் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிருக்கு. அதனால இந்த குதிரைக்கு நம்ம எல்லாருமே ஒரு பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சப்ளிமெண்ட்ரியை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குதிரையாக இருந்தாலும் சரி, ஒரு நாயாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் விலங்குகளுக்கு கூட நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் வந்து அதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே போல் நமக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துக்களை தன்னுடைய வாழ்க்கைக்கு அதை ஏற்றுக்கொண்டு அது வந்து அந்த பாவத்தை வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மையான ஒரு விஷயம்தான். ஸோ வென் த இன்ஸ்டன்ட் ஒர்க்ஸ்ன்ற இந்த ஷார்ட் சம்மரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ cannot understand, please review this video again, then you can get a better understanding. Thank you for watching, children. Thank you.